அதுக்கப்புறம் வந்து இந்த போர் ஸ்டார்ட் ஆகுது. ஆகும்பொழுது ஒரு அப்படியே ஒரு இந்த போர்க்களம் எப்படி இருக்குன்னா, ஒரு இருண்ட வானத்துல இருண்ட மேகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அம்புகள் தொலைத்து பல கணக்கான இந்த யுத்தம் நடக்குது. அம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இந்த குவியல் தான் அப்படியே குவியுது. 2 பக்கமும் வந்து ரொம்ப பெரிய சேதாரமா அது. ராவணருடைய பெரிய டாப் மோஸ்ட் ஜெனரல்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பட தளபதிகள். அவங்க எல்லாம் வந்து கொல்லப்படுறாங்க. ராவணருடைய மகன், அ அவருடைய வாரிசு அவருமே கொல்லப்படுறாரு. அ சீதா மாதாக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்குது. ஏன்னா, நமக்கு தெரியும் சீதா மாதாவுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க பிறந்தது முதல் கொண்டே அவங்களுக்குள்ள எப்படி ஒரு மென்மையான ஒரு குணம் இருந்திருக்கு. மத்தவங்களோட வேதனைகள் அவங்கள வந்து எப்படி ஆ பாதிக்கும். ஒரு மனிதர்கள் மட்டும் இல்லாம ஒரு ஒரு சின்ன ஒரு உயிரினமா இருந்தாலும் அவங்களுக்கு பேச முடியாத, பேச கூட தெரியாத அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுல ஏதோ ஒரு விலங்கு வந்து துன்புறுத்து துன்பப்பட்டுட்டு இருக்குது அப்படின்றது அந்த ஒரு அந்த அதிர்வுகள கூட இவங்களால உணர முடிஞ்சு, காட்டு பக்கம் போணும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சின்ன விலங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்து அதுக்கு அத குணப்படுத்தணும் அப்படின்றத பார்க்குறாங்க இல்லையா? நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாரி அந்த சின்ன குழந்தையா பாப்பாவா இருக்கும் பொழுதுலேருந்தே அவங்க வந்து அப்படிதான் இருந்திருக்காங்க. இப்ப இன்னும் வளர வளர கூட அவங்களால பக்கத்துல இருக்க செடி கொடிகளா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், பூமி மாதாக்கா இருக்கட்டும், பறவைகள், விலங்குகள் யாருடைய வேதனை இருந்தாலும் மனிதர்கள் மட்டும் இல்லாம மத்த உயிரினோட வேதனைகள் கூட வந்து இவங்க தன்னுடைய வேதனையா உணர்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த போர்ல வந்து இந்த ராவணர் படையில இருக்கிறவங்க இறக்குறாங்களா? ராமர் படையில இருக்கிறவங்க இறக்குறாங்களா? அதையும் தாண்டி அந்த ஒரு எந்த ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் அது இவங்களுக்கு வந்து பெரிய மனதளவுல பெரிய ஒரு துக்கத்த தான் ஏற்படுத்துது. அப்படின்னு சொல்லணும். அந்த உடல்கள் வந்து சிதைந்து போய் இருக்குது. அது எல்லாமே என்ன இந்த முழு பிரபஞ்சம் வந்து ஒண்ணுதான். அதோடைய பகுதிகளே அதோடைய இது உயிரே வந்து சிதைந்து இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாமே இந்த அதாவது ஒட்டுமொத்த உலகமே, பிரபஞ்சமே வந்து ஒரு பிணைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு ஒன்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம. அதுதான் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் இந்த போர் நடந்துட்டே இருக்கும்பொழுது, ஒரு நாள் வந்து அம் இர அ இரவு நேரத்துக்கு முன்னாடி சாயந்தர நேரம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அசுரை அங்க வந்து இவங்களுக்கு பாதுகாக்க இருந்தாங்க இல்லையா? திரிஜாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து வராங்க. திரிஜாதா வந்துட்டு வேக வேகமா ஓடி வந்து சீதா மாதா லக்ஷ்மணர் ஒரு மோசமான செய்தி இருக்கு. லக்ஷ்மணர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சீதா மாதா வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைய ஆட்டுறாங்க. தலைய அசைக்கிறாங்க. இல்ல அது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்றாங்க. அப்புறம் வந்து அ திரிஜாதா வந்து சொல்றாங்க, "இல்ல இது வந்து உறுதியான ஒரு தகவல் தான். என்னுடைய வந்து ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க." சாரி ஃப்ரெண்ட் சொல்லல. இவங்க சீதா மாதாவோட ஃப்ரெண்ட் தான். ஆனா இவங்க சொல்றாங்க, "இது வந்து உண்மையானது தான். எனக்கு வந்து அந்த போர்க்களத்துல இருந்து கிடைச்ச ஒரு டைரக்ட்டான ஒரு தகவல் தான் இது. அவருக்கு வந்து ஒரு விஷம் அ பூசப்பட்ட ஒரு ஆயுதம். அந்த ஆரோ இருக்கு இல்லையா? அந்த அம்பு இருக்கு இல்லையா? அது வந்து அவர் மேல தாக்கப்பட்டது. அதனால அதுக்கு வந்து எதுவும் முறிவுக்கு வேற ஒரு மருந்தோ கிடையாது. எதுவுமே கிடையாது. அதனால வந்து அவருக்கு வந்து விஷம் வந்து மெதுவா உடல் முழுக்க பரவிட்டே இருக்குது. அதனால அவர் வந்து கூடிய விரைவில இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெ இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலன்னா, அதுக்கு மாத்து மருந்தே கிடையாது அப்படின்ற மாரி. ஸோ இது வந்து உங்களுடைய கணவருக்கு வந்து பெரிய இழப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துக்கமா இருக்கு எனக்கு கூட அப்படின்றது மாரி திரிஜாதா வந்து இந்த தகவல வந்து சீதா மாதாக்கு சொல்றாங்க. உடனடியா சீதா மாதா என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் பார்க்க முடியாது. அதனால எங்க பார்க்க முடியும்? உட்கார்ந்த இடத்துல எப்படி பார்க்க முடியும்? அப்படின்னா தியானத்தின் மூலமாக தான். தியானம் பண்ணிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து அவங்க பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு தெரியுது. உண்மையாவே வந்து அவங்களுடைய 3ஆம் கண் மூலமா அவங்க பார்க்கும்பொழுது, நிஜமாகவே வந்து லக்ஷ்மணர் வந்து ரொம்ப வேதனையில துடிதுடிச்சுட்டு இருக்கிறாரு. ஸ்ரீராமர் வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு துணிய வச்சு ஈரமான ஒரு மூலிகை ஆல நினைக்கப்பட்ட அந்த ஒரு துணிய வச்சு லக்ஷ்மணர வந்து தொடச்சுட்டே இருக்கிறாரு. அவருடைய வேதனைய கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அத பார்த்துட்டு இருக்காரு.
அப்ப வந்து ஒரு மருத்துவர் அவரு வந்து ஹனுமார் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. "நீ வந்து போயிட்டு உடனடியா சஞ்சீவினி அப்படின்ற அந்த மூலிகைய கொண்டு வரணும். அதுதான் வந்து இந்த விஷத்துக்கான முறிவு. ஆனா அந்த மூலிகைய கொண்டு வரும்போது சில மணி நேரங்கள் மட்டும் தான் அந்த மூலிகையோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த மூலிகை வந்து அம் அதோடைய பவர் இழந்துரும். அதனால உடனே கொஞ்சம் சில மணி நேரங்கள்லயே அத நீங்க கொண்டு வந்தாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அ இல்லன்னா அதோடைய ம் வேல்யூ இருக்காது. அதோடைய குறைவு இருக்காது. அந்த சக்தி இருக்காது. மூலிகை சக்தி இருக்காது அப்படி. அதேபோல அது மட்டும் இல்லாம விஷத்தோட வலிமை விஷம் வந்து ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பரவிட்டே இருக்குது அந்த ரத்த ஓட்டத்தினால. ஸோ அதுக்குள்ள வந்து நீ அத எடுத்துட்டு வரணும் முழுசா பரவறதுக்குள்ள அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது சீதா மாதாக்கு வந்து நிஜம் தான் இது அப்படின்ற பார்த்த உடனே, அவங்களுக்கு எங்கிருந்து தான் அந்த கோவம் வந்ததோ தெரியல. ஏற்கனவே வந்து ராவணர் வந்து இவங்களோட கைய பிடிச்சிட்டு, "நீ வா என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அபகரிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வந்த கோவம். "நீ விடு என் கைய. நீ யார் என்ன தொடுறதுக்கு? நீ ந அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சம்மதத்துல தான் வரேன். நீ ஒண்ணும் என்ன கடத்திட்டு போல" அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ வந்த அதே கோபம், அந்த ஆக்ரோஷம் மறுபடியும் இப்ப அவங்களுக்கு வந்து மேலோங்க எழும்ப ஆரம்பிச்சுச்சு. அவங்களுக்குள்ள அந்த ஸ்பைன்ல இருந்து முதுகு தண்டின் பகுதியில இருந்து அவங்களுக்கு அப்படியே அந்த ஆவேசம், அந்த ஆக்ரோஷம் வர மாரி இருக்குது. உடனே அவங்க வந்து இந்த பிசிக்கல் ஃபார்ம் வந்து அவங்களுடைய அந்த உடல் தான் அங்க உட்கார்ந்து இருக்குது அந்த தியானத்துல. அவங்களுடைய அந்த சூட்சும உடல் வந்து வெளிப்பட்டு அவங்க வந்து உடனே இந்த இடத்துக்கு போய் என்னால ஏதாவது அங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? உதவி செய்ய முடியுமா? இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அங்கிருந்து அந்த சூட்சும உடல் மூலமா இங்க வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் வந்து திரும்பி வர்றதுக்குள்ள ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பத்தி பாக்குறாங்க. ஹனுமார் வந்து போயிருக்காரு மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்கு. ஆனா இந்த இடத்துல உதவிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது, ஆஹ் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஆனா இவங்களுக்கு தெரியுது நல்லா. இந்த சூட்சும உடல வச்சு என்னால நேரடியா உதவி எதுவும் பண்ண முடியாதுன்றத யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, அப்போ வந்து அங்க பாக்குறாங்க. அ இந்த ராவணர் வரார். ரா சாரி நாட் ராவணர். அ யமதர்மராஜா வரார். அவரு வந்து அ யமதர்மராஜா வந்து வரும்பொழுது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அ அ மேகங்கள் இவர சூழ்ந்த மாரி ஒரு ஷேடோ ஃபிகர் மாதிரி ஒரு நிழல் உருவம் மாதிரி தெரிகிறார். உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருது சீதா மாதாக்கு. ராமர் வந்து அத கவனிக்கல. லக்ஷ்மணருக்கு உதவி செய்றதிலேயே அவர் வந்து இருக்காரே தவிர, இத கவனிக்கல. ஆனா சீதாம்மா பார்த்துட்டு, உடனே வந்து யமதர்மராஜா வந்திருக்காரு அப்படின்றத வந்து அவரு லக்ஷ்மணரோட உயிர ப பறிக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ன உடனே, இவங்க உடனடியா போயிட்டு 2 பேருக்கும் நடுவுல மத்தியில நிக்கிறாங்க. அ வந்துட்டு அதாவது இந்த ஒரு கருமேகங்கள் அந்த வந்து லக்ஷ்மணர வந்து அணுகாத மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்க போய் குறுக்க நிக்கிறாங்க. லக்ஷ்மணருக்கும் யமதர்மராஜாக்கும் நடுவுல நின்னுட்டு கைகள ஐ மீன் கொடுக்க தடுத்துட்டு, "நீங்க அவங்கள போய் தொடவே கூடாது. லக்ஷ்மணர நீங்க வந்து தொடவே கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து யமதர்மராஜா சொல்றாரு, "இல்ல அவரோட நேரம் வந்துருச்சு. மாதா நீங்க வந்து தள்ளி போங்க, வழி விடுங்க" அப்படின்னு சொன்னோனே, "நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட விரும்பல மாதா. உங்க உங்க உங்ககிட்ட உங்கள எதிர்க்க நான் விரும்பல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வேலைய என்ன செய்ய விடுங்க. அவருடைய கர்ம விதி, அவருடைய கர்மா என்னவோ அதுபடிதான் நடக்கும். அவரு வந்து ஒரு பெண்ண வந்து அவங்க மூக்க அறுத்து அவங்கள வந்து சிதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொற்ப சொல்றாரு. அவங்க வந்து மூக்கு அறுபட்டாங்க இல்லையா? சோ அப்பவே அந்த பெண் வந்து சபிச்சுட்டு போனாங்கல்ல ராவணரோட தங்கச்சி. நான் எப்படி கஷ்டப்படுறேனோ, அதுபோல நீ வந்து ரொம்ப வலி நிறைந்த ஒரு மரணம் தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த அசுரை அந்த அந்த சபிச்சுட்டு போனாங்கல்ல, சாபம் குடுத்துட்டு போனாங்கல்ல. சோ அது பலிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ராமர் கூட வந்து இந்த பெரிய யுத்தம் நடக்குது அப்படின்னா, இதுல வந்து ஏதாவது ஒரு பலி குடுத்தாகணும்ல, ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும்ல. அதுதான் இது. அதனால வந்து அ சீதா மாதா சொல்றாங்க, "இல்ல அது நடந்தது உண்மைதான். ஆனா என்ன காப்பாத்தணும்ன்ற முயற்சியில தான் நான் அந்த அந்த ஒரு செயல் நடந்தது." அப்படின்னு சொல்லும்பொழுது யமதர்மராஜா சொல்றாரு, "எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கான ஒரு விளைவு அப்படின்றது இருக்கு இல்லையா? இது வந்து இவர் கடன் பட்டிருக்காரு. இவருடைய பொறுப்பு அது. இவருடைய டர்ன் அது. இவருக்கு குடுத்தே ஆகணும்." அந்த மாரி வந்து சொல்றாங்க. அவருக்கு அலாட் பண்ணப்பட்ட அதாவது நம்ம பூமியில வரும்பொழுது, நம்ம இத்தன வருஷங்கள் வாழப்போறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தீர்மானிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய ஆயுட்காலம்.
அது மாரி வந்து இவரு சொல்றாரு. ஸோ அதாவது இவருக்கு அலாட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி இந்த யம தர்மராஜா வந்து சொல்றாரு. ஸோ வந்து அதுக்கு வந்து சீதா மாதா சொல்றாங்க, அவர் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அவரு கூட உயிர எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட உயிர் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்ல இது வந்து அ இவங்க 2 பேருக்குள்ள இல்ல அது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா சொல்றாரு. ஸோ யம தர்மராஜாக்கும், சீதா மாதாக்கும் நடுவுல வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு போர் மாதிரி ஒரு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துட்டே இருக்குது. அந்த நைட் ஃபுல்லா வந்து 2 பேரும் நீயா நானான்ற மாரி 2 பேரும் வந்து அந்த வாக்குவாதத்துல ஈடுபட்டுட்டே இருக்காங்க. யம தர்மராஜா வந்து எந்த திசையில இருந்து, எந்த ஒரு இடத்துல இருந்து, எந்த ஒரு கேப் கிடைச்சாலும், அது வழியா போயிட்டு லக்ஷ்மணர வந்து கூட்டிட்டு போணும், அவர வந்து நெருங்கணும் அப்படின்னு பார்த்தாலும், அந்த இடத்துலலாம் அத விட விரைவா செயல்பட்டு சீதா மாதா வந்து அத தடுத்துட்டே இருக்கிறாங்க. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, எங்க போனாலும் எந்த ஒரு வழியும் விடாம, அவர்கிட்ட நெருங்கவே விடாம, இவங்க வந்து அவர வந்து நைட் ஃபுல்லா வந்து ஏன்னா, அவர் கொண்டு வராரு அந்த சஞ்சீவினி. அவர் வரதுக்குள்ள இவர வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து செய்துட்டே இருக்காங்க. சரி. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இவரு என்ன சொல்றாரு யம தர்மராஜா, "சரி நான் விட்டுடுறேன். ஆனா, அதுக்கு பதிலா நீங்க ஏதாவது தரணுமே" அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து சீதா மாதா வந்து அவங்களுக்கும் வந்து இந்த இந்த பேட்டில் அதாவது அத தடுத்து, தடுத்து, தடுத்து குயிக்கா செயல்பட்டு, செயல்பட்டு இவங்களுக்கே ஒரு விதமான ஒரு டயர்ட்னஸ் தான் இருக்கு. எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. சோ அது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சரி என்னோட வாழ்க்கையில இருந்து நான் சில வருஷங்கள் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோ வந்து இவரோட வாழ்க்கை காலத்த வந்து நீடிக்கிறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையில இருந்து நான் வந்து சில காலத்த நான் வந்து குடுக்குறேன். சில வருடங்கள குடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா யம தர்மராஜா வந்து சம்மதிச்சுட்டு ஓகே அப்படின்ற மாரி சரின்ற மாரி சொல்றாரு. இவங்க எப்போ எப்போ இந்த மாரி ஒரு வாக்கு வார்த்தைய சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் வந்து அ யம தர்மராஜா அதாவது அவர சுத்தி இருக்கிற அந்த கருமேகங்களா இருக்கட்டும், அது எல்லாமே அப்படியே காணாமல் போனத வந்து அவங்களால பார்க்க முடியுது. அ இப்ப வந்து உடனே அவர் காணாம போயிட்டாரு. அவர் போயிட்டாரு, கிளம்பிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஹனுமாரும் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து அந்த மூலிகை கொண்டு வந்துருவாரு. அந்த அற்புத அந்த சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்துருவாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே, சீதா மாதா வந்து இங்க இருந்து இந்த அதாவது இந்த அவங்களுடைய சூட்சும உடல வந்து அவங்களுடைய உடலுக்குள்ள செலுத்திக்கிறாங்க. அங்க போயிடுறாங்க. ஐ மீன் தியானம் பண்ணிட்டு இருக்க இடத்துல, அந்த தவம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அந்த இடத்துல போய் அந்த விழிப்பு நிலைக்கு வராங்க. அவங்க வந்து அப்படியே அந்த கிராஸ்ல அந்த அந்த புல்லுல வந்து அப்படியே விழுந்து கிடக்குற மாரி. இவங்க வந்து உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க படுத்ததே கிடையாதாங்க. ஆனா இப்ப வந்து அப்படியே இந்த இந்த ஒரு பேட்டில் நடந்துட்டே இருக்கு. இங்க நடக்குது இல்லையா? அதோட தாக்கம் அவங்க வந்து அப்படியே கீழ அங்க தரையில ஐ மீன் புல் புல்லுல வந்து அந்த அசோக மரத்துக்கு கீழ புல்லுல வந்து அவங்க படுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சோ அப்ப வந்து திரிஜாதா வந்து இவங்க பக்கத்துல அதாவது இந்த தகவல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா திரிஜாதா. இந்த விஷயங்கள்லாம் பார்த்த உடனே ஓகே அதிர்ச்சி ஆயிடுச்சு போல இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அ நினைக்கிறாங்க. சாரி காலையில வராங்க அவங்க. திரிஜாத்தா காலையில வராங்க. அப்ப போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்ப காலையில வரும்பொழுது பாக்குறாங்க சீதா மாதா பக்கத்துல நின்னுட்டே இருக்காங்க. ஓகே இவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. எதனால மயக்கமாயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து திருப்ப வந்து சுயநலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து அ முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சீதா மாதா கிட்ட சொல்றாங்க. லக்ஷ்மணர் வந்து பிழைச்சுட்டாரு. அவருடைய காயம் வந்து சரியாயிடுச்சு. அவர் வந்து காயத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு. சரியாயிட்டாரு. உயிர் பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அ வ சொல்றாங்க. திரிஜாதா சொல்றாங்க. சோ இப்ப வந்து சோமா வந்து இந்த கதைய எல்லாத்தையும் வந்து சோமா வந்து இந்த கதை எல்லாத்தையும் வந்து தன்னுடைய அ அந்த ஆசிரமத்துல சொல்லிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்டின்னா, அ இந்த கதைய சொல்லிட்டு வரும்போதே, இப்ப வந்து மாதா வந்து வந்து இந்த விஷயங்கள் அதாவது அவங்களுக்கும் யம தர்மராஜாவுக்கும் நடந்த இந்த ஒரு வாக்குவாதம், இந்த ஒரு கதைய வந்து வெறும் ஹனுமார் கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க. அ அது வந்து ஆக்சுவலா இது உண்மையா, பொய்யா, இல்ல ஒரு கனவா, இல்ல நிஜம் தானா அப்படின்றது கூட வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா வந்து ஹனுமார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது இது உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்றதே இதே ஒரு மாயையா, இல்ல கனவா, இல்ல உண்மையான்றது எனக்கு எனக்கு புரியல ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா சொல்லியிருக்காங்க. அ ஹனுமான் வந்து
என்ன சொன்னாரு அதுக்கு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்து அத வந்து லக்ஷ்மணருக்கு குடுத்துட்டு, அவரு வந்து கண்ண தொறந்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தையே வந்து, "சீதா மாதா எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஸ்ரீராமர் வந்து சொன்னாராம், அம் அவங்க தான் அங்கே இன்னுமே ராவணருடைய மாளிகையில இருக்காங்களே, இங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, லக்ஷ்மணர் வந்து இல்ல, இல்ல அவங்க அது பாசிபிள் கிடையாது. நான் இப்ப இப்ப அவங்கள இங்க பார்த்தேன். அவங்க என் பக்கத்திலேயே தான் நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த சூட்சுமமா அவரு வந்து அவரும் வந்து அவருடைய பருவுடல் மயங்கி இருந்த அந்த நேரத்துல அவருடைய சூட்சும உடலும் வந்து அத கவனிச்சுட்டே தான் இருந்திருக்கு. சீதா மாதாவும் அந்த சூட்சும உடல்ல போயிட்டு அங்க போயிட்டு அவங்க என்ன செய்றது அப்படின்றது அந்த இடத்துல செய்றதுக்கு அந்த யமதர்மராஜாவை கூட வந்து அவங்க போராடுனாங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து உறுதியாகுது. ஏன்னா லக்ஷ்மணரும் எழுந்து அந்த மயக்க நிலையில இருந்து எழுந்து அவர் வந்து சொல்றதே அதான். நான் வந்து இங்க பார்த்தேன் அவங்கள. அது அது இங்க தான் இருந்தாங்க அவங்க அப்படின்னு. அ ஸோ இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து சீதா மாதா வந்து இவ்ளோ நாட்களா வந்து வந்து ஒரு உணவோ, தண்ணியோ குடிக்காம இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. தியானத்தின் மூலமா அவங்களுக்கு ஆற்றல் கிடைச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அ அமிர்தம் அது மூலமாவும் அவங்களுக்கு ஆற்றல் கிடைச்சுட்டே வந்தது. ஆனா இப்போ இப்போ இவ்ளோ அந்த யம தர்மராஜாவையே எதிர்த்து அவங்க வந்து போராடி அவங்க அவங்க எனர்ஜி வந்து கொஞ்சம் அ குறைந்து விட்டது. டிப்ளீட் ஆயிடுச்சு. அ ஆனா இப்ப நிஜமா நடக்கிற அந்த யுத்தம் இருக்கு இல்லையா? ராமருக்கும், ராவணருக்கும் 2 பேத்துக்கும் நடக்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். அந்த யுத்தம் வந்து கிட்டத்தட்ட இப்ப முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு பயங்கரமா இந்த யுத்தம் நடந்து இருக்குது. ஆ ஸோ அம் இந்த ஒரு யம தர்மராஜாக்கும் ஆ சீதா மாதாக்கும் நடந்த இந்த உரையாடல், இந்த ஒரு போராட்டம் இத பத்தி வந்து ஹனுமார தவிர வேற யாருக்கும் தெரியாது. அ இந்த சோமாக்கும் இப்பதான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா ஹனுமார் தான் வந்து சொல்லிருக்காங்க. ஸோ இதவே வந்து ஸ்ரீராமர் கிட்ட கூட வந்து சீதாம்மா சொன்னது கிடையாது. பார்வதிமா வந்து சீதாம்மா பாடி வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இத வந்து ஸ்ரீராமர் கிட்டயே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ய ய ய யமன் தர்மராஜா கூடயே வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆ போராட்டம் நடந்தது அப்படின்ற மாரி. ஆம் இப்போ சோமாவே அத பத்தி ஏதாவது கேட்டாலும், சீதாம்மா வந்து அத பத்தி சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி காப்பாத்துவாங்க? அந்த மாதிரி வந்து நான் என்ன என்னுடைய மகன நெனச்சு நான் லக்ஷ்மண காப்பாத்திருக்கேன்ற மாதிரி தான் அவங்க சொல்வாங்க. ஸோ இப்ப நம்ம கூட பார்ப்போம் இல்லையா? ஒரு கோழி இருக்குன்னா, தன்னோட குஞ்சுகள வந்து ரெக்கைக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கும். பருந்து வந்து பிடிக்க முடியாத மாதிரி அவ்ளோ ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து சித்தம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த லக்ஷ்மணர நெருங்க முடியாத நெருங்காத மாதிரி அவங்களே ஒரு அ போய் எதிர்த்து நின்னாங்க அப்படின்றது நம்மளுக்கு நமக்கு தெரியுது. ஸோ அந்த சோமா வந்து இந்த கதைய வந்து சொல்றத நிறுத்திட்டு, அவங்க கண்கள்ல வந்து இந்த கருணை பாவத்தோட இருக்கிறதுனால, இப்படிலாம் எவ்வளோ உயர்வானவங்களா இருக்காங்க சீதா மாதா. எவ்வளோ பெருமையானவங்களா இருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ ஒரு அ இவ் இவ் இவ்ளோ ஒரு நல்ல குவாலிட்டீஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத வந்து பார்த்து, இவங்க சொல்ல இவங்களுக்கே வந்து கண்ல வந்து அந்த தண்ணி வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வந்து அம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. சீதா மாதாவ பத்தி இந்த உலகத்துக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த உலகம் பார்க்காத விஷயங்கள், இந்த உலகத்தோட பார்வையில மறைக்கப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சோமா வந்து சொல்லிட்டு வராங்க. அ இப்போ வந்து சீதா மாதா வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமா கிட்ட இந்த பூமி வந்து அ அத வந்து மேன்மை அடைய வைக்கணும் அப்படின்னா, அ அதோடைய உண்மையான வேலை அத வந்து பிரிசர்வ் பண்றதுக்கு அதாவது அந்த பூமிய வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். அத வந்து மேன்மை அடைய வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி உண்மையான வேலை வந்து இது மாரி யாரோடைய கண்களுக்கும் மனிதர்களுடைய கண்களுக்கு புலப்படாத விதமா, அவங்களுடைய காதுகளுக்கு எட்டாத விதமா தான் நடந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து இத வந்து மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள கூட நம்ம வந்து இப்ப பார்த்துட்டே இருக்கோம். நெறைய பேர் வந்து வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் வந்து புக் எழுதுறாங்கன்னா, அவங்களுமே வந்து சூட்சுமமா இருக்கக்கூடிய பல சக்திகள பத்தி விவரிக்கிறாங்க. அதே போல நம்பளும் வந்து பார்த்தீங்கன்னா, பல தேவர்கள் அவங்க இவங்கலாம் பத்தி சொல்லும்போது, அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு? இந்த பூமிய காப்பாத்தணும் அப்படின்றது இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அ என்ன ஆகுது அப்படின்னா
இந்த 2 அந்த போர்னால வந்து 2 ஆர்மிஸும் 2 படைகளும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ரொம்ப மரங்கள், செடிகள், அ கடலுக்கு அடியில இருக்க உயிரினங்கள் எல்லா விதமானும் வந்து பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. அம் இப்போ வந்து சீதா மாதாக்கு வந்து தெரியும் இல்லையா? இந்த ராவணர் யாரு அப்டின்னா, ஜெயா அப்டின்ற அவங்களுடைய ஒரு கேட் கீப்பர். அங்க வைகுண்டத்துல இருந்த ஒரு அ காவலாளி இல்லையா? சோ அது வந்து சீதாம்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து ஸ்ரீராமருக்கு சொல்ல வேண்டாம் அப்டின்னு பாக்குறாங்க. மத்த ஞானங்கள்லாம் அவங்க வந்து பரிமாறிக்கிட்டே வராங்க. அவங்களுடைய இன்ட்யூஷன் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெலிபதி மாதிரி அவங்களுக்குள்ள ஒண்ணு ஒர்க் ஆகுது. ஸ்ரீராமருக்கும் இவங்களுக்கும் நடுவுல. அதனால அந்த தகவல்கள் எல்லாம் குடுத்துட்டே வரும்போது, இந்த தகவல்கள் மட்டும் இப்ப வந்து குடுக்க வேண்டாம். ஏன்னா இது குடுத்தா வந்து ஸ்ரீராமர் வந்து அவர வந்து மன்னிச்சு விட்டுடலாம். இல்ல வந்து ஏதாவது ஒரு இந்த இந்த பேட்டில்க்கான உத்வேகம் இருக்காது. ஸ்லோவா டவுன் ஆயிடும். அப்படின்றதுக்காக அவங்க வந்து சொல்லாம இருக்கிறாங்க. ஸ்ரீராமர் வந்து அவராவே தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு அவருக்கு இன்ட்யூட்டிவ்லி அவருக்கு தெரியும்.